எல்லாருக்கும் வணக்கம். யாரும் பேசாததை நாம் பேசுவோம். ஏன்னா அப்படி சொன்னதா கரெக்டா இருக்கும். யாருக்கும் தெரியாத அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது வந்து ஒரு அகம்பாவம், அகங்காரம் பிடிச்ச ஒரு ஒரு மாதிரி இருக்குங்கிறதுனால யாரும் பேசாததை நாம் பேசுவோம் அப்படின்ட்டு சில வீடியோஸ் கடந்த சில நாட்களாக நான் டெய்லி பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பப்ளிஷ் பண்ண ஒரு பதிவுல வந்து பேசுனதை கொஞ்சம் விளக்கமா, இன்னும் கொஞ்சம் விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு 4-5 பேர் கேட்டாங்க. ஸோ அதையும் பேசுவோம். பத்திரிகையாளர்களை பற்றியும் நம்ம பேசணும். ஏன்னா இத தமிழ்நாடு ஊடகம்ங்கிறது தரிகட்டு போயிட்டு இருக்கு. அது எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியாது. அதை பத்தி நம்ம டெய்லியும் பேசியே ஆகணும். ஓரிரு தகவல்களையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் பேசுவோம். என்னோட இதுக்கு முன்னாடி பதிவுல தெலுங்கு, கன்னட மொழி சார்ந்த அவங்களோட பண்டிகைகள், அது ஈவன் இந்து மத பண்டிகைகளாகவே இருந்தாலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதுக்கு வாழ்த்து சொல்றாரு. பட் தமிழர்கள் சார்ந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை. இது வந்து மொழி சார்ந்த பிரிவினையை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நானு இதை கொஞ்சம் டீப்பா நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். இப்போ தொடர்ந்து இன்னொரு 5 வருஷம் அல்லது 10 வருஷத்துக்கு யுகாதிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து சொல்றாரு. அதே மாதிரி விஷு இதுக்கு வாழ்த்து சொல்றது, ஓணம் இது 3க்கு மட்டும் வாழ்த்து சொல்றாரு. இது 3மே வந்து இந்து மதம் சார்ந்த பண்டிகைகள் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதை மட்டுமே சொல்லிட்டு தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்து மதம் சார்ந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமையே இருந்தாருன்னா இது என்ன ஆகும்னா, இதுதான் அதாவது நம்ம கூட நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல எல்லா மொழிகளை பேசும் மக்களும் இருக்காங்க. வடநாட்டவர்களும் இருக்கிறார்கள், ஹிந்தி மொழி பேசுபவர்களும் இருக்காங்க, தெலுங்கு எல்லா மொழியுமே பேசுறாங்க. இதே மாதிரி தமிழர்களும் உலகம் ஃபுல்லா பரவி கிடக்குறாங்க. எல்லா நாடுகளிலும், இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் தமிழர்கள் இருக்காங்க. சோ இதத்தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்மள யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு எப்பவோ சொல்லி வச்ச ஒரு குடும்பம் தான் தமிழ் குடும்பம். அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் தமிழ் மொழி பேசுற மக்களோட பண்டிகைகளை மதிக்கல அப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, தமிழர்களிடையே பிற மொழி பேசும் மக்கள் மீது ஒரு வெறுப்பு வரும், அல்லது அது ஒரு ஆற்றாமை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வரும். இதையேத இந்த திமுக இடதுசாரிகள் சொல்லிட்டு திரியறவங்க எல்லாருமே மதம் சார்ந்த விஷயங்களிலுமே இந்த மாதிரி பாகுபாடுகள் காட்டினதுதான் மதம் சார்ந்த பிரிவினைகள். மக்களுக்கு பிரிவினைன்னு கூட சொல்ல முடியாது, சிறிய அளவு. எல்லாருமே இப்படி கிடையாது. எல்லாருமே வந்து மதவாதிகள் கிடையாது. அந்த மதவாதிகள் உருவாகிறதுக்கே வந்து இந்த மாதிரி தலைவர்கள் ஒரு பக்க சார்புல நடந்துக்கிறது தான் காரணமா அமையுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. இதை வந்து திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் தெளிவா பண்ணினாரு. இப்ப இருக்கிற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் வந்து இதையே தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் வந்து மக்களுக்குள் ஏதோ ஒரு வகையில பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா போகுது. இப்போ இதுல பாஜக அரசு, மத்தியில் நரேந்திர மோடி அரசு அமைந்த பின்னாடி குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் தீவிரவாதத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது அவர்களை மீட்டு, தீவிரவாத இயக்கத்திலேயே சேர்ந்த இளைஞர்களை கூட மீட்டு அவங்களுக்கு ஒரு புனர்வாழ்வு அமைச்சு கொடுத்து அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சதெல்லாம் வந்து 2016, 17, 18 இருந்து நடந்துட்டு தான் இருக்கு. உதாரணமா நம்ம வந்து இந்தியாவோட ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து ஒரு தீவிரவாத ஒரு இயக்கத்து கூட தொடர்பு வச்சு அதுல ஆர்வப்பட்டு போனா கூட அவன் வந்து எந்த தவறையும் செய்யல, தீவிரவாத அமைப்பு கூட தொடர்பு மட்டும் வச்சிருக்காரு ஒரு இளைஞர் அப்படின்னா அவரை மீட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட சேர்த்து திருப்பியும் அவர் வந்து ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு கொண்டு வர வேலையை வந்து நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு செய்துட்டு வருது அப்படிங்கிற விஷயம் கூட யாருக்கும் தெரியாது. இது மாதிரி மீட்கப்பட்ட இளைஞர்கள் கிட்ட 2017, 18 சில தொலைக்காட்சிகள் நேர்முகம், அதாவது இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. அதோட அதை விட்டுட்டாங்க. பட் இந்த ப்ராசஸ் டெய்லி இப்ப கூட நடந்துட்டு தான் இருக்கு. இதை தாண்டி தமிழ்நாடு ஊடகத்தினர் அப்படின்னு நம்ம சொல்லி பேசிட்டே இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு ஒரு 2 தகவலை நம்ம பகிர்ந்துக்குவோம். நான் மறுபடியும் சொன்னேன், இப்ப தீவிரவாதம் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து மதம் சார்ந்து தீவிரவாதிகளை அடையாளப்படுத்தக்கூடாது கண்டிப்பா. ஏன்னா எந்த மதமும் தீவிரவாதத்தை போதிப்பதில்லை. ஒரு சில மதங்கள்ல யாரோ ஒருத்தன் ஒரு கருத்தெடுத்து, இப்போ டேவிடியனிசம் நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியாது. அமெரிக்காவில் வந்து டேவிட் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, நான் தான் கடவுள் அப்படிங்கிற அளவுக்கு பேசி
ஒரு ஒரு 50 பேர் அல்லது 25 பேர், கரெக்டா ஞாபகம் இல்லை, இதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு 15-20 பேர் அல்லது ஒரு 50 பேர்த்த எல்லாம் ஒன்னா கூட்டி அதை சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போனார். இது மாதிரி ஆப்பிரிக்கால நிறைய கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கு. அந்த டேவிட் அப்படிங்கிற ஒரு ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு பேரு டேவிடியன்ஸ் அப்படிம்பாங்க. டேவிடியன்ஸ் தமிழ்ல இருக்கிற அந்த வேர்டு கிடையாது. டேவிட்னு ஒருத்தர் ஃபாலோ பண்ணவங்க டேவிடியன்ஸ். இது நீங்க நெட்ல தேடி பாத்தீங்கன்னா சொந்தமா நியூஸ் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில தனி நபர்கள் வந்து ஒரு கோட்பாட்டை மையமா வச்சு அதை பெரிய அளவுல பரப்புரை பண்ணி அதுல ஈர்ப்புடைய சில இளைஞர்களை தீவிரவாத போக்குக்கு மாத்துறாங்க. பட் அந்த இளைஞர்களை மீட்க வேண்டிய பொறுப்பும் எதிர்காலத்துல அது போன்ற இளைஞர்கள் உருவாகாம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசு பண்ணுதோ இல்லையோ, பட் மத்தியில் அமைந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதை பத்தி நம்ம பேசணுங்கிறதுக்காக இப்ப பேசுறோம். அதே மாதிரி தீவிரவாதிகளை மதம் சார்ந்து அடையாளப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே பேசிட்டு இருந்தாலுமே, தமிழ்நாடு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லி திரிகிறவங்க இங்க ஒரு சிலர் சீக்கிய தீவிரவாதின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காலிஸ்தான், இப்போ ஆஸ்திரேலியாலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கனடால யூஎஸ்ல இருக்காங்க. அவங்களை பத்தி பேசும்போது சீக்கிய தீவிரவாதிகள் சொல்றாங்க. அப்ப சீக்கிய தீவிரவாதிகளை மட்டும் எப்படி சீக்கிய மதத்தின் பெயரில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. பட் இந்த கேள்வி அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிந்திக்கிற திறன் இல்லை அப்படிங்கிறது. இதை விட நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த காலத்துல ஒரு டேமை நான் உருவாக்குனேன். படிக்காத மேதைன்ட்டு நிறைய அப்ப பேசுவாங்க. படிக்காத மேதைன்னு ஒரு பேச்சு வரும்போது நான் படித்த பாமரன் ஒருத்தரை சொன்னேன் நான். அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா சிதம்பரம் அவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிதம்பரம் அவர்கள் இந்தியா அரசோட உள்துறை அமைச்சரா இருந்தாரு, நிதி அமைச்சரா இருந்தாரு. அவரு தான் இந்த வந்து டாக்ஸ் எல்லாம் மக்கள் இவ்வளவு தூரம் டாக்ஸ் சுமையில் சிக்கிட்டு தவிக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அவர் தான். இதை பத்தி நம்ம விரிவா எதிர்காலத்துல நம்ம பேசலாம். நம்ம அதுக்கான விஷயங்கள் ஆதாரங்கள் எல்லாமே எங்கிட்ட இருக்கு, பேசுவோம் நம்ம. சோ அப்பவே வந்து படித்த பாமரர் அப்படின்னு சிதம்பரம் ஐயாவை நான் காலேஜில் படிச்சிருந்த காலத்திலேயே சொல்லுவேன் நான். சோ அவர் தான் இங்க காவி தீவிரவாதம்னு ஒண்ணு உருவாக்குனார். இப்ப காவி தீவிரவாதம்ங்கிறது என்னன்னு கேட்டா, காவிங்கிறது ஒரு மதத்தோட தொடர்புடைய ஒரு நிறம். இப்ப காவி தீவிரவாதம்னா அந்த மதத்தை அதாவது மத தீவிரவாதிகளை மதத்தின் அடையாளத்தில் சொல்லக்கூடாது அப்படின்னா, சீக்கிய தீவிரவாதிகள் எப்படி சொல்றாங்க, காவி தீவிரவாதிகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் படித்த பாமரர்னு சொல்றோம் பாத்தீங்களா ஐயா சிதம்பரத்தை. நிறைய விஷயம் சிதம்பரம் ஐயாவை பத்தி பேசணும்னா ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்களை பேசலாம். அடி முட்டாள்தனமா தான் பேசுவோம் நம்ம தொடர்ந்து. அதனால அது சிதம்பரம் அவர்கள் தான் காவி தீவிரவாதம் ஒன்ன பெரிய அளவுல கொண்டு வந்தார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியை உலகம் சுற்றும் வாலிபர் அப்படின்னு சிதம்பரம் தான் சொன்னாரு. ஆக்சுவலா வந்து எல்லா காலத்திலயும் இன்னைக்கு உலக நாடுகள் இப்ப ஒரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பாஜக வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த கருத்து உண்மையா இருந்ததுன்னா உலகத்துல இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கு. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அமைந்த பின்னாடி அப்படிங்கிறத நம்ம இங்க சீர்தூக்கி பார்க்கணும். இதுல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அன்பில் மகேஷ் அவரே யாரோ ஒருத்தர் நேற்று பிரச்சாரம் பண்ணும்போது 2006 to 2011 திமுக ஆட்சியை மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பெரிய அளவுல விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தது. அதாவது சட்டமன்றத்துல அறுதி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு ஒண்ணு இல்லைன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட். அதையே குறிப்பிடுறதுக்காக தான் அதிமுக ஒரு நாளும் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தது இல்ல. பட் திமுக வந்து இவ்வளவு வீரம் பேசிட்டு அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துச்சுங்கிறதுனால அதை குறிப்பிடுறதுக்காக அவங்க மைனாரிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதைய இந்த திமுகவில் இப்ப இருக்கிற ஒரு அமைச்சர் நாங்க மைனாரிட்டிகளுக்கு சப்போர்ட் பண்றோம், அதனால மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு உருட்டு, எவ்வளவு பெரிய ஒரு பொய். இப்ப அவருக்கு வந்து உண்மையிலுமே ஏன் ஜெயலலிதா மைனாரிட்டி கவர்மெண்ட் சொன்னாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அது போதிய அளவுக்கு அறிவில்லை அப்படிங்கிறது. அவர் ஒரு அமைச்சரா வேற இருக்காரு அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சோ இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2014 என்ன தெரியுமா, பாஜக வந்துடும் அப்படிங்கும்போது, பாஜக வந்துச்சுனால் நாடு முழுவதும் ரத்த ஆறு ஓடும் அப்படின்ட்டு அப்போ டிவியில உட்கார்ந்து விவாதம் பண்ணவங்க அதைவே பேசிட்டு இருந்தாங்க. யாருன்னா இதே சோ கால்டு சீனியர் ஜேர்னலிஸ்ட். இப்பவும் பாஜக வந்துடும்னு திமுக வந்து மிரட்டுது. பாஜக வந்தா என்ன ஆகும்? இந்த கேள்வி கேட்டு என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? அதுக்கு இந்த மனுஷபுத்திரன் ஒருத்தர் 2014 சன் டிவியில நடந்த ஒரு விவாதத்துல
ஐயோ, பாஜக கவர்மெண்ட் மத்தியில வந்துச்சுன்னா இந்தியா முழுவதும் பெரிய அளவுல ரத்த ஆறு ஓடும், ரத்த களரி ஓடும், மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிகழ்வுகள் நடக்கும். இப்படி எல்லாம் 2014 பேசியிருக்காரு. அது அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. மனுஷபுத்திரன் அதையவே டெய்லியும் பேசியிருந்தார். பட் உண்மையில அது எதுவுமே நடக்கல. பிரதமர் நரேந்திர மோடி வந்த பின்னாடி எந்த மதம் சார்ந்தோ, சாதி, மொழி, இனம் எந்த சார்பும் அற்று எல்லா மக்களுக்கும் பல நல்ல திட்டங்களை அவர் இதுவரைக்கும் அறிமுகப்படுத்தி நடைமுறை படுத்திட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வீடுக்கும் குடிநீர் அப்படிங்கிறது எல்லாமே மத்திய அரசோட திட்டங்கள். பட் தமிழ்நாட்டுல திமுக அரசு ஸ்டிக்கர் போட்டுற அரசா இருந்துட்டு இவங்களோட திட்டம்னு பொய் சொல்லி அமல்படுத்திட்டு இருக்காங்க. கரீப் கல்யாண் யோஜனா மூலமா ரேஷன் கடையில கொடுக்குற பொருட்களுக்கு எல்லாமே மானியம் மத்திய அரசு கொடுக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்து வரும் தேர்தலுக்குள்ள ஒரு 4-5 நாளுக்குள்ள பெரிய அளவுல பேசி டெய்லி 100 பேருக்கு மினிமம் ரீச் ஆன போகுது அப்படிங்கிற அளவுல நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பதிவுல இவ்வளவுதான் நம்ம பேசின இந்த விஷயங்கள் போதும். திருப்பியும் நம்ம திமுகவை பத்தியும், திமுக என்கிற தீய சக்தியை பத்தியும், தமிழக ஊடகங்களை பற்றியும் மற்றும் சில அரசியலும் டெய்லி நம்ம பேசுவோம். இந்த பதிவை இத்தோட முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.